ஓம் கம் கணபதியே நம. ஓம் சிவசுப்பிரமணியாய நம. ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். இன்று 5/3/2025 குரோதி வருடம் மாசி மாதம் 21ஆம் தேதி புதன்கிழமை. இன்றைய நட்சத்திரம் கிருத்திகை நட்சத்திரம். இன்றைய திதி சஷ்டி திதி மாலை 5:53 வரை, பின்பு சப்தமி திதி. சந்திராஷ்டமம் உள்ள ராசி கன்னி மற்றும் துலாம் ராசிக்கு சந்திராஷ்டமம். யோகம் சித்த யோகம். நல்ல நேரமும் சுப ஓரைகளும் காலை 6 மணி முதல் 7 மணி வரை, காலை 9 மணி முதல் 10 மணி வரை, மதியம் 2 மணி முதல் 3 மணி வரை, மாலை 4 மணி முதல் 5 மணி வரை. இன்றைய ராகு காலம் பிற்பகல் 12 மணி முதல் 1:30 வரை, யமகண்ட காலம் காலை 7:30 மணி முதல் 9 மணி வரை, குளிகை காலம் காலை 10:30 மணியிலிருந்து பிற்பகல் 12 மணி வரை. இன்று கார்த்திகை விரதம். இன்று சஷ்டி விரதமும் கார்த்திகை விரதமும் இரண்டும் சேர்ந்து சிறப்பான பலனை அளிக்கும். இன்று ஆலய தரிசனம் செய்து முருகப்பெருமானை வழிபட அனைத்தும் நலமாகும். இன்றைய கிரக நிலவரம்: மேஷத்தில் சந்திரன், ரிஷபத்தில் குரு, மிதுனத்தில் செவ்வாய், கன்னியில் கேது, கும்பத்தில் சூரியன் சனி, மீனத்தில் சுக்கிரன் ராகு புதன். இன்று காலை 8:14 மேல் மேஷ ராசியிலிருந்து சந்திரன் ரிஷப ராசிக்கு பெயர்ச்சியாகிறார். அதனால் கன்னி ராசிக்கு இருந்து வந்த சந்திராஷ்டமம் விலகி துலாம் ராசிக்கு சந்திராஷ்டமம் ஆரம்பம் ஆகிறது. இன்றைய ராசி பலன் காண்போம். மேஷ ராசி அன்பர்களே, ராசிக்கு 2ஆம் இடத்தில் சந்திரனின் சஞ்சாரம் காலை 8 மணிக்கு மேல் ஆரம்பம். இன்று உங்களுக்கு வரவேண்டிய பணங்கள் கைக்கு வரும். தனவரவு அதிகமாகவே இருக்கும். எடுத்த காரியத்தை இன்று சிறப்பாக செய்து முடிப்பீர்கள். மனோபலம் அதிகரிக்கும். உடல்நிலையில் முன்னேற்றம் உண்டாகும். சுறுசுறுப்பு அதிகமாகும். போட்டி பந்தயங்களில் வெற்றி உண்டாகும். கொடுத்த வாக்கை நிறைவேற்றுவீர்கள். இன்று ஆலய தரிசனம் செய்வதால் உங்களுக்கு மனதிற்கு மகிழ்ச்சி உண்டாகும். ராசிக்கு 3ஆம் இடத்தில் செவ்வாய். எதிர்பார்த்த பலன் உங்களுக்கு சகோதர வழியில் கிடைக்கும். பூமி லாபம் உண்டு. பூமி சம்பந்தமாக பேச்சுவார்த்தைகள் உண்டாகும். அனுகூலமான பலன்கள் உண்டு. ராசிக்கு விரயஸ்தானத்தில் சுக்கிரனுடன் ராகுவும் புதனும் இணைந்து இருப்பதால் இன்று அனைத்து காரியங்களும் உங்களுக்கு நன்றாகவே நடக்கும். தொழிலில் ஏற்பட்ட பிரச்சனைகளுக்கு மாற்றம் உண்டாகும். தொழில் நிமித்தம் இன்று மனது மகிழும் விதமாகவே அனைத்தும் நன்றாகவே இருக்கும். திடீர் பயணங்களால் உங்களுக்கு லாபம் அதிகமாகும். தசமஸ்தானத்தில் சூரியனுடன் சனி இணைந்து இருப்பதால் தொழிலில் உங்களுக்கு வளர்ச்சியும் இரட்டிப்பு லாபமும் வந்து சேரும். இன்று பிள்ளைகளுக்காக அதிகமாக செலவுகள் செய்வீர்கள். வீட்டில் பெரியவர்களுக்காக நீங்கள் மருத்துவ உதவி செய்யக்கூடிய சூழ்நிலை உருவாகும். வெளிநாட்டிலிருந்து வரவேண்டிய பணம் உங்களுக்கு வந்து சேரும். தர வேண்டிய பணம் உங்களது கைக்கு, அதாவது பிறர் வாங்கி அது உங்களுக்கு தராமல் இழுத்தடித்து கொண்டிருப்பது இன்று உங்களுக்கு பலனளிக்கும். வராத பணம் கைக்கு வந்து சேரும். இன்று எதிர்பார்த்த லாபங்களும் உங்களுக்கு அதிகமாக இருப்பதால் இன்று அனைத்தும் வெற்றியாகவே இருக்கும். கணவன் மனைவியிடையே அன்பு மேலோங்கும். இன்று மிகவும் மகிழ்ச்சியாக காணப்படுவீர்கள். ரிஷபராசி அன்பர்களே, இன்று காலை 8 மணிக்கு மேல் விரயஸ்தானத்தில் இருந்து வந்த சந்திரன் உங்களது ராசிக்கு பிரவேசிக்கிறார். அதனால் இன்று உங்களுக்கு சிறு சிறு தடுமாற்றங்களும் இருந்தாலும் நீங்கள் எதிர்பார்த்தபடி அனைத்தும் சாதகமான பலனை அளிக்கும். திடீர் மாற்றங்கள் தொழில் நிமித்தம் உண்டாகும். அரசியலில் திடீர் சற்று பிரச்சனைகள் ஏற்பட்டு மனக்குழப்பத்தை தரும். திடீரென்று உங்களுக்கு வெளியூர் பயணங்களால் எதிர்பார்த்த நண்பரின் உதவியும் உங்களுக்கு கிடைக்கும். நீண்ட நாள் கோரிக்கை நிறைவேறும். மனைவி வழி வரக்கூடிய பணம் அல்லது சொத்து வருவதற்கு சற்று தாமதப்படும். எனினும் நீங்கள் அதை கலகம் செய்து வாங்கி விடுவீர்கள். தாயார் வழி அனுகூலமான பலன்கள் கிடைக்கும். ராசிக்கு லாபஸ்தானத்தில் சுக்கிரனுடன் ராகுவும் புதனும் உள்ளதால் இடம் மாற்றம், பதவி மாற்றம் உங்களுக்கு வரும் விதமாக செய்திகளும் உண்டாகும். இன்று கொடுக்கல் வாங்கல் நன்றாகவே இருக்கும்.
பிள்ளைகளால் அனுகூலமான பலன்கள் உண்டு. வெளிநாட்டிலிருந்து உங்களுக்கு உறவினர் வருகையால் இன்று மனமகிழ்ச்சி கிடைக்கும். நீண்ட நாளாக எதிர்பார்த்த பண உதவி வந்து சேரும். பூமி சொத்து சம்பந்தமான தர்க்கங்கள் மறையும். வேலை இல்லாமல் வீட்டில் அனைவராலும் மனது கலங்கி சங்கடப்பட்டு கொண்டிருக்கும் சிலருக்கு இன்று வேலைவாய்ப்புக்கான செய்தியும் வரும். ஒரு சிலருக்கு அரசு சம்பந்தமான தொழில் கிடைக்கும். ஒரு சிலருக்கு பிரைவேட் கம்பெனியில் வேலைவாய்ப்பு கிடைக்கும். மனைவி வழி இன்று ஆதாயம் உண்டாகும். தாய் வழி உறவால் அனுகூலமான பலன்கள் வந்து சேரும். தந்தையால் ஏற்பட்ட சிரமங்கள் விலகும். பெரியவர்களுக்கு இன்று மருத்துவ உதவி தேவைப்படும். உங்களது நலனிலும் சற்று அக்கறை கொள்வது நல்லது. கணவன் மனைவியிடையே அன்பு மேலோங்கும். இன்று மிகவும் மகிழ்ச்சியுடன் காணப்படுவீர்கள். மிதுனராசி அன்பர்களே, ராசிக்கு விரைய சாணத்தில் சந்திரனின் சஞ்சாரம் காலை 8 மணிக்கு மேல் இருப்பதால் திடீர் தடுமாற்றங்களும் தொழிலில் சிறு சிறு பிரச்சனைகளும் ஏற்பட வாய்ப்புள்ளதால் சற்று கவனமாக இருந்து கொள்ளவும். தொழிலில் நல்ல முன்னேற்றம் உண்டாகும். தொழில் வளர்ச்சியும் நன்றாகவே இருக்கும். பயணங்களால் அனுகூலம் உண்டாகும். உறவினர்களால் உங்களுக்கு மதிப்பும் மரியாதையும் கிடைக்கும். தாயார் வழி எதிர்பார்த்த பலன்கள் வந்து சேரும். வீடு நிலம் வாங்குவது சம்பந்தமாக திடீர் பேச்சுவார்த்தைகள் உண்டாகும். கூட்டு முயற்சிகள் யாவும் இன்று வெற்றியாகும். நண்பர்களுடன் இணைந்து செய்யும் தொழிலில் இன்று அதிகமான லாபத்தை எதிர்பார்க்கலாம். உலக விஷயங்களில் ஆர்வம் அதிகமாகும். கலைத்துறையில் உங்களுக்கு ஆர்வமும் அதிகமாகும். கலைத்துறையில் சாதிப்பீர்கள். கலைத்துறையில் பாராட்டும் பரிசும் கிடைக்கும். திடீர் தனவரவு உண்டாகும். ஒரு சிலருக்கு அதிர்ஷ்டங்கள் கைவரும். உணவுப் பொருள்கள் மூலம் அதிகமாக லாபம் உண்டாகும். இன்று உங்களுக்கு சுயநலம் அதிகமாகவே இருக்கும். அடுத்தவர் விஷயத்தில் சற்று தலையிட்டு கலகங்கள் செய்வீர்கள். குடும்ப சுகம் சற்று குறைவுபடும். இசையில் ஆர்வம் அதிகமாகும். திடீர் பயணங்களால் அனுகூலமான பலன்களும் உங்களுக்கு கிடைக்கும். எதிர்பார்த்த தன உதவி உங்களுக்கு வந்து சேரும். கால்நடைகளால் ஆதாயம் உண்டாகும். இரும்பு சம்பந்தமான தொழில்களில் வளர்ச்சி அதிகமாகவே இருக்கும். கொடுக்கல் வாங்கல் நன்றாகவே இருக்கும். கொடுக்கல் வாங்கல் மூலம் தனவரவு அதிகமாகும். நீண்ட நாள் காத்திருப்பிற்கு பின் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடக்கும். சுப பேச்சுவார்த்தைகள் உண்டாகும். சுப தேதிகள் நிச்சயிக்கப்படும். இன்று மிகவும் அமைதி நிறைந்த நாளாகவும் மனதிற்கு மகிழ்ச்சி கிடைக்கும் விதமாக இன்று குடும்பத்தில் அனைவரும் மிகவும் மகிழ்ச்சியாக இருப்பார்கள். கடகராசி அன்பர்களே, ராசிக்கு 10, 11 சந்திரனின் சஞ்சாரம். தசமஸ்தானத்திலிருந்து சந்திரன் காலை 8 மணி 14 நிமிடங்களுக்கு மேல் லாபஸ்தானத்திற்கு வருவதால் இன்று அனைத்தும் உங்களுக்கு லாபமாகவே இருக்கும். விரயஸ்தானத்தில் செவ்வாய். பூமிக்காக அதிகமாக பணங்கள் விரயம் செய்வீர்கள். கொடுக்கல் வாங்கல் என்று நன்றாகவே இருக்கும். பூமியால் விளையும் விளைபொருள்களால் அதிகமாக லாபம் உண்டாகும். தொழிலில் இன்று புதிய நண்பர்களின் உதவியுடன் கூட்டு முயற்சிகள் அல்லது புதிய தொழில்கள் செய்ய யோசனை உண்டாகும். நீண்ட நாட்களாக வராமல் இருந்த பணம் உங்களது கைக்கு வந்து சேரும். குடும்ப உறவினர்கள் மூலம் நீங்கள் எதிர்பார்த்த உதவி உங்களுக்கு கிடைக்கும். குடும்ப உறவினர் மூலம் சுப பேச்சுவார்த்தைகள் குடும்பத்தில் உண்டாகும். பயணங்களால் அனுகூலமான பலன்கள் உண்டு. சகோதர வழி உங்களுக்கு ஆதாயம் உண்டாகும். எதிர்பார்த்த வண்டி வாகனம் சம்பந்தமாக உங்களுக்கு இன்று அதற்கான வாய்ப்புகளும் வந்து சேரும். குடும்பத்தில் ஒருவருக்கு வேலை விஷயமாக வெளியூர் அல்லது வெளிநாடு செல்லும் வாய்ப்பு உருவாகும். திடீரென்று ஒரு சிலருக்கு அரசு சம்பந்தமான வேலை வாய்ப்பு கிடைக்கும். அரசால் ஆதாயம் பெறுவீர்கள். அரசு வழி புதிய ஒப்பந்தம் உண்டாகும். அலுவலக பணிச்சுமை சற்று அதிகமாக இருந்தாலும் அதையெல்லாம் சரிகட்டி விடுவீர்கள். கவர்ச்சிகரமான பேச்சாற்றல் திறமையால் வியாபாரம் செழிக்கும். திடீர் பயணங்களால் வியாபார நிமித்தம் அதிக தன வளர்ச்சி உண்டாகும். நண்பர்கள் உதவியுடன் இனிய பயணங்கள் மேற்கொள்வதன் மூலம் எதிர்பார்த்த தனவரவு உங்களுக்கு கிடைக்கும். கணவன் மனைவியிடையே அன்பு மேலோங்கும். இன்று மிகவும் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். சிம்மராசி அன்பர்களே, உங்களது ராசிநாதன் ராசிக்கு 7ஆம் இடத்தில் சனியுடன் இருக்கிறார்.
உங்களது ராசிக்கு 9, 10 சந்திரனின் சஞ்சாரம். இன்று சகோதரர் வழியிலும் தந்தை வழியிலும் உங்களுக்கு எதிர்பார்த்த பலன் உண்டு. பூமி சம்பந்தமாக கேஷ் வழக்குகள் யாவும் சாதகமான பலனை அளிக்கும். சட்டத்துறையில் உள்ளவர்களுக்கு சாதகமான பலன் கிடைக்கும். இன்று தனவரவு அதிகமாகவே இருக்கும். விளைபொருள்களால் அதிகமான லாபங்கள் உண்டாகும். தோட்டம் சம்பந்தமான பேச்சுவார்த்தை குடும்பத்தில் உண்டாகும். வீடு வாங்குவது சம்பந்தமாக நீண்ட நாள் கனவு ஆசைகள் நிறைவேறும். பிள்ளைகளின் கல்விக்காக இன்று அதிகமாக செலவுகள் செய்வீர்கள். ஒரு சிலருக்கு வெளிநாடு சென்று படிக்கும் வாய்ப்புகளும் உண்டாகும். கல்விக்கு தகுந்தாற்போல் இன்று வேலைவாய்ப்பு கிடைக்கும். பயணங்களால் அனுகூலமான பலன்களும் வெற்றியும் உண்டாகும். திடீர் தன உதவி, பரிசு, பாராட்டு கிடைக்கும். கலைத்துறையில் உங்களுக்கு புதிய வாய்ப்புகள் வந்து சேரும். தொழிலில் புதிய வாய்ப்புகளும் தனவரவும் உண்டாகும். மனைவி வழி எதிர்பார்த்த உதவி உங்களுக்கு கிடைக்கும். மனைவியின் உறவினர்கள் வழி உங்களுக்கு ஆதாயம் அதிகமாகும். நினைத்த காரியத்தை இன்று வெற்றியாக முடிப்பீர்கள். இன்று அரசு வழி ஆதாயம் பெறுவீர்கள். அரசு தொழிலில் இன்று உங்களுக்கு எதிர்பார்த்த ஆதாயம் வந்து சேரும். சட்டத்துறையில் உள்ளவர்களுக்கும் சீருடை அணிந்தவர்களுக்கெல்லாம் இன்று சிறப்பான நாளாக இருக்கும். வாகனம் சம்பந்தமான தொழில் செய்பவர்களுக்கெல்லாம் இரட்டிப்பு லாபம் உண்டாகும். வாகன சம்பந்தமாக தொழில் செய்பவர்களுக்கும் வாகன உதிரி பாகங்கள் விற்பது வாங்குவது, இடம் விற்பது இடம் வாங்குவது மற்றும் வாகனம் விற்பது வாங்குவது சம்பந்தமான தொழில்களில் இன்று புதிய வாய்ப்புகளும் உங்களுக்கு அதிகமாக இருக்கும். தன வளர்ச்சியும் அதிகமாக இருக்கும். இன்று எதிர்பார்த்த உதவியும் கிடைக்கும். நாட்பட்ட காரியத்தை சிறப்பாக செய்து முடிப்பீர்கள். இன்று உடலில் முன்னேற்றம் உண்டாகும். உடல்நிலையில் மாற்றம் உண்டாகும். பெரியவர்களுக்காக இன்று உங்களுக்கு மருத்துவ உதவி தேவைப்படும். மருத்துவக் கல்லூரியில் உங்களுக்கு படிக்கும் வாய்ப்புகளும் வந்து சேரும். ஒரு சிலருக்கு திடீர் ஆதாயம் உண்டாகும். பூமி சொத்து கைவரும். ஒரு சிலருக்கு வண்டி வாங்குவது சம்பந்தமாக பேச்சுவார்த்தையும் உண்டாகும். ஒரு சிலருக்கு வண்டி வாங்கக்கூடிய உதவியும் வந்து சேரும். கணவன் மனைவியிடையே அன்பு மேலோங்கும். இன்று மிகவும் மகிழ்ச்சி நிறைந்த நாளாக இருக்கும். கன்னிராசி அன்பர்களே, உங்களுக்கு இன்று சந்திராஷ்டமம் காலை 8:14 வரை சந்திராஷ்டமம் உள்ளது. அதன் பின்பு உங்களுக்கு நிலைமைகள் யாவும் சாதகமான பலனை தரும். இன்று காலை 8 மணிக்கு மேல் நீங்கள் எதிர்பார்த்த தன உதவியும் உங்களுக்கு கிடைக்கும். உறவினர்களின் வருகை உண்டாகும். சுப பேச்சுவார்த்தை உண்டாகும். தடைப்பட்ட காரியங்கள் விலகி இன்று சமாதான பேச்சுவார்த்தை குடும்பத்தில் நடக்கும். நீண்ட நாள் கோரிக்கை, ஆசைகள், எண்ணங்கள் நிறைவேறும். அயல் நாட்டிலிருந்து எதிர்பார்த்த தன உதவி உங்களுக்கு கிடைக்கும். ஒரு சிலருக்கு அயல் நாட்டில் வேலைவாய்ப்புக்காக செல்ல வேண்டிய சூழ்நிலை உருவாகும். ஒரு சிலருக்கு திடீர் பயணங்கள் நிமித்தம் அனுகூலமான பலன்கள் உண்டாகும். இன்று அலுவலக பணி சுமை உங்களுக்கு குறையும். நண்பர்களின் உதவியுடன் கூட்டு தொழில்களில் இன்று அதிகமான லாபம் கிடைக்கும். வண்டி வாகனம் சம்பந்தமாக புதிய முயற்சியில் ஈடுபட்டு வெற்றி காண்பீர்கள். கலைத்துறையில் சாதிப்பீர்கள். புதிய முயற்சிகள், புதிய வாகனம் வாங்குவது சம்பந்தமாக, இடம் வாங்குவது சம்பந்தமாக பேச்சுவார்த்தைகள் இன்று அனுகூலமான பலனை அளிக்கும். பெண்களுக்கு சிறப்பு வாய்ந்த நாளாக இருக்கும். எதிர்பார்த்த தன உதவியும் மற்றும் திடீர் பரிசுகளும் கிடைக்கும். கலைத்துறையில் ஆர்வம் உண்டாகும். ஆன்மீகத்தில் நாட்டங்கள் அதிகமாகும். இன்று உடல்நிலையில் முன்னேற்றம் உண்டாகும். குடும்பத்துடன் மகிழ்ச்சி பயணம் செய்வீர்கள். இன்று அனைத்தும் சாதகமான பலனாக இன்று உங்களுக்கு அமையும். துலாம் ராசி அன்பர்களே, இன்று உங்களுக்கு சந்திராஷ்டமம் ஆரம்பம் என்பதால் சற்று கவனமாக நடந்து கொள்ளவும். கோபமான பேச்சுக்களால் அடுத்தவர்களின் மனதை புண்படுத்த வேண்டாம். குடும்பத்தில் பெரியவர்களாக தலைமை பொறுப்புடன் நீங்கள் நடந்து கொள்ள வேண்டும். இன்று நண்பர்களுடன் கலகம் செய்ய வேண்டாம். நண்பர்களுடன் இன்று பேச்சுவார்த்தை உண்டாகும். கலகங்கள் வராமல் பார்த்து கொள்ளவும். பூமி சம்பந்தமாக உங்களுக்கு தொழில் வாய்ப்புகள் இருந்தாலும் அதை சாதகமான முறையில் பயன்படுத்தி கொள்ளவும். எதிர்பார்த்த உதவி வருவதற்கு சற்று தாமதமாக இருந்தாலும் அது உங்களுக்கு வந்து சேரும்.
வாகனம் சம்பந்தமாக, தொழில் சம்பந்தமாக, உணவு சம்பந்தமாக உங்களுக்கு தொழில் வாய்ப்புகள் உங்களுக்கு வந்து சேரும். எனினும் உங்களுக்கு தனவரவு, தொழில் வாய்ப்பு இவையெல்லாம் உண்டாகும். சந்திராஷ்டமம் என்பதால் பயம் கொள்ள தேவையில்லை. தொழிலில் அனுகூலமான பலன்கள் உண்டாகும். அலுவலக பணிச்சுமை சற்று அதிகமாகவே இருக்கும். அலுவலகத்தில் போட்டி பொறாமைகள் வராமல் பார்த்து கொள்ளவும், திடீர் கலகங்கள் செய்யாமலும், வீண் வார்த்தைகளை தவிர்ப்பதும் நல்லது. உடல்நிலையில் சற்று அக்கறை கொள்வது நல்லது செய்யும். நீண்ட நாளாக எதிர்பார்த்த உதவி வருவதற்கு சற்று தாமதமானாலும் 2 நாட்களில் உங்களுக்கு அந்த முயற்சி உங்களுக்கு கைவரும். புதிய முயற்சிகளிலும் ஈடுபட வேண்டாம். கொடுக்கல் வாங்கலிலும் உங்களுக்கு சற்று ஆலோசித்து கவனமாக கொடுக்கல் வாங்கல் செய்யவும். ஏற்கனவே இந்த தொழில் செய்பவர்களுக்கு பிரச்சனை இல்லை. எனினும் பார்த்து கவனமாக தொழில் செய்யவும். இன்று வாகன பழுது ஏற்படலாம். வாகனத்திற்காக செலவுகள் உங்களுக்கு உண்டாகும். விரைய செலவுகளும் உங்களுக்கு அதிகமாகவே இருக்கும். கணவன் மனைவியிடையே இன்று சிறு சிறு கலகங்கள் ஏற்படும். நீங்கள் அதை அனுகூலமாக மாற்றிவிடுவது உங்களுக்கு நல்லது செய்யும். ஆலய தரிசனம் செய்வதும், இன்று முருகப்பெருமானை வழிபடுவதும் இன்று மனதிற்கு அமைதி தரும். விருச்சிக ராசி அன்பர்களே, உங்களுக்கு இன்று மிகவும் சிறப்பான நாளாக இருக்கும். எதிர்பார்த்த தன உதவி உங்களுக்கு கிடைக்கும். நண்பர்கள் மூலம் கட்டிடத்துறையில் உங்களுக்கு சாதகமான பலன் கிடைக்கும். பூமியால் ஏற்பட்ட பிரச்சனைகள் விலகும். பூமி சம்பந்தமாக பயணங்கள் உண்டாகும். தந்தையால் ஏற்பட்ட சிரமங்கள் விலகும். தந்தை வழி உங்களுக்கு லாபம் கிடைக்கும் விதமாக பேச்சுவார்த்தைகள் உண்டாகும். தந்தையின் தொழில் உங்கள் திறமைக்கு தகுந்த மாதிரி ஏற்றெடுத்து செய்யக்கூடிய சூழ்நிலை உருவாகும். திடீர் பயணங்களால் உங்களுக்கு தொழில் வாய்ப்புகள் கிடைக்கும். கட்டிட கலைஞர்களுக்கும் கட்டடம் சம்பந்தமான துறையில் உள்ளவர்களுக்கும் அனுகூலமான பலன்கள் உண்டு. மண் சம்பந்தமாக பேச்சுவார்த்தை உண்டாகும். விளைபொருள் சம்பந்தமாக உங்களுக்கு அதிகமான தன வளர்ச்சி கிடைக்கும். கமிஷன் வியாபாரம் என்று தனவரவு அதிகமாகும். புதிய வாகனம் தொழிலுக்காக வாங்க முயற்சிகள் உண்டாகும். நீண்ட நாளாக எதிர்பார்த்த தன உதவியும் உங்களுக்கு வந்து சேரும். பிள்ளைகளால் மனமகிழ்ச்சி கிடைக்கும். பிள்ளைகளின் கல்வி சம்பந்தமாக பயணங்கள் உண்டாகும். வாங்கின கடனை இன்று திரும்ப அடைக்கும் உதவியும் உங்களுக்கு கிடைக்கும். இன்று திடீர் பரிசுகள் உங்களுக்கு வந்து சேரும். பாராட்டும் பரிசும் போட்டிகளில் வெற்றியும் உண்டாகும். திடீர் பயணங்களால் வெளிநாட்டிலிருந்து உங்களுக்கு அனுகூலமான பலன்களும் தனவரவும் உண்டாகும். வெளிநாட்டிலிருந்து தொழில் வாய்ப்புகளும் வந்து சேரும். கூட்டு முயற்சிகள் யாவும் சிறப்பாக இருக்கும். கலைத்துறையில் இன்று புதிய வாய்ப்புகள் வந்து சேரும். பெண்களால் இன்று தனவரவு உண்டாகும். பெண்கள் வழி அனுகூலமான பலன்கள் உண்டாகும். ஒரு சிலருக்கு காதல் திருமணம் கைகூடும். ஒரு சிலருக்கு வீட்டை விட்டு இறங்கி செல்லும் சூழலும் உருவாகும். பெண்களுக்கு சிறப்பான நாளாக இருக்கும். கணவன் மனைவியிடையே அன்பு மேலோங்கும். தொழிலில் லாபங்கள் அதிகமாகும். வாகனத்தையே தொழிலாக கொண்டவர்களுக்கும் பூமி சம்பந்தமான தொழில் செய்பவர்களுக்கெல்லாம் இன்று சிறப்பான நாளாக இருக்கும். அலுவலக பணிச்சுமை சற்றே மனதிற்கு நிம்மதி அளிக்கும். திடீர் மாற்றங்கள் குடும்பத்தில் உண்டாகும். அலுவலகத்திலும் திடீர் மாற்றங்கள், பதவி மாற்றம், தலைமை பொறுப்பு இது போன்ற வாய்ப்புகளும் வந்து சேரும். அரசியலில் நீங்கள் எதிர்பார்க்கும் தலைமை பொறுப்பு உங்களுக்கு வந்து சேரும். அதனால் இன்று நீங்கள் மிகவும் மகிழ்ச்சியாக காணப்படுவீர்கள். மனைவிக்காக அதிகமாக செலவுகள் செய்வீர்கள். திடீர் கவலைகளால் சற்று மன வருத்தம் ஒரு சிலருக்கு உண்டாகும். கல்வி சம்பந்தமாக பயணங்களால் அனுகூல பலன்கள் உண்டாகும். கல்விக்கு தகுந்தாற்போல் ஒரு சிலருக்கு வேலை வாய்ப்பும் வந்து சேரும். வேலை தேடி அலைந்தவர்களுக்கு இன்று வேலை வாய்ப்பு கிடைக்கும் விதமாக உங்களுக்கு நற்செய்திகள் கிடைக்கும். கேஸ் வழக்குகள் சம்பந்தமாக இருந்து வந்த பிரச்சனைகள் விலகும். இன்று அனுகூலமான பலன்களும் உண்டாகும். குடும்பத்தில் மகிழ்ச்சியும் நிறையும். தனுசு ராசி அன்பர்களே, உங்களது ராசிக்கு 5ஆம் இடத்திலும் 6ஆம் இடத்திலும் சந்திரனின் சஞ்சாரம். உறவு முறையில் சற்று கலகங்கள் வராமல் பார்த்து கொள்ளவும். உடல் உபாதைகளுக்காக சற்று பணச்செலவுகள் வந்து சேரும். வீட்டில் பெரியவர்களுக்கு மருத்துவ உதவிக்காக
அதிகமாக பணத்தை செலவு செய்வீர்கள். இன்று தொழில் நிமித்தம் பயணங்களால் அலைச்சல்களும் விரைய செலவுகளும் உண்டாகும். காத்திருந்த இனிய செய்தி உங்களுக்கு வந்து சேரும். தொட்டது துலங்கும் எதிர்பார்ப்புகள் எண்ணங்கள் நிறைவேறும். பிள்ளைகளால் அனுகூலமான பலன்கள் உண்டு. தாயின் உடல்நிலையில் முன்னேற்றம் காண்பீர்கள். சகோதர வழியில் அனுகூலமான பலன்கள் வந்து சேரும். அரசியலில் சாதகமான பலன் கிடைக்கும். அரசு வழி ஆதாயம் உண்டாகும். குடும்பத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகளுக்கு மாற்றம் உண்டாகும். திடீர் வரவு செலவுகளால் உங்களுக்கு சிறு சிறு சிரமங்கள் ஏற்படக்கூடிய சூழ்நிலையும் உருவாகும். குடும்பத்தில் முன்னின்று அனைத்து காரியங்களையும் செய்ய வேண்டிய வாய்ப்புகளும் வந்து சேரும். அரசியலில் நீங்கள் எதிர்பார்த்த உதவிகள் உங்களுக்கு கிடைக்கும். கேஸ் வழக்குகள் சம்பந்தமாக அனுகூலமான பலன்கள் உண்டாகும். ஆலய திருப்பணிக்காக உங்களை நீங்கள் அர்ப்பணிப்பீர்கள். ஆலயம் சம்பந்தமாக புதிய தொடர்புகள் உண்டாகும். திடீர் அதிர்ஷ்டங்களும் உங்களுக்கு வந்து சேரும். கணவன் மனைவியிடையே அன்பு மேலோங்கும். பிள்ளைகளுக்காக அதிகமாக செலவுகள் செய்வீர்கள். இன்று அனைத்தும் சாதகமான பலனாக உங்களுக்கு அமையும். மகர ராசி அன்பர்களே, இன்று நீங்கள் எதிர்பார்த்த நபர் உங்களை சந்திப்பார். கொடுத்த கேஸ் வழக்குகள் யாவும் உங்களுக்கு வெற்றியாகும். காணாமற் போனவர்களை பற்றிய விவரங்கள் உங்களுக்கு கிடைக்கும். சட்டத்துறையில் உங்களுக்கு சாதகமான பலன் கிடைக்கும். மன ரீதியாக சிரமங்கள் அனுபவித்து கொண்டிருக்கும் உங்களுக்கு இன்று நற்செய்திகள் கிடைக்கும். மனைவியால் ஏற்பட்ட பிரச்சனைகளுக்கு மாற்றம் உண்டாகும். குடும்பத்திலிருந்து பிரிந்து போனவர்கள் மூலமாக உங்களுக்கு புது செய்திகள் வந்து சேரும். காத்திருந்த சுப செய்தியும் வந்து சேரும். தடைகள் யாவும் விலகும். திருமண தடைகள் அகலும். சுப பேச்சுவார்த்தைகள் குடும்பத்தில் நடக்கும். திடீர் அதிர்ஷ்டங்கள் ஒரு சிலருக்கு உண்டாகும். ஒரு சிலருக்கு பூமி சம்பந்தமாக தர்க்கங்கள் குடும்பத்தில் வந்து சேரும். சகோதரர்களால் சற்று சிரமங்கள் கொள்ளக்கூடிய சூழ்நிலையும் உருவாகும். பூமி சம்பந்தமாக உங்களுக்கு இன்று வெற்றி கிடைக்கும். கேஸ் வழக்குகள் இன்று வெற்றியாகும். சட்டத்துறையில் உள்ளவர்களுக்கு சாதகமான பலன் கிடைக்கும். அரசியலில் இன்று திடீர் திருப்பங்கள் உங்களுக்கு உண்டாகும். அதனால் மனமகிழ்ச்சியும் உண்டாகும். கல்வி சம்பந்தமாக பயணங்களால் அனுகூலமான பலன் உண்டு. கல்விக்காக எதிர்பார்த்த உதவியும் உங்களுக்கு கிடைக்கும். கடன் தொல்லைகளுக்கு சற்று மாற்றம் உண்டாகும். திடீர் தனவரவும் தொழிலில் நல்ல வளர்ச்சியும் உண்டாகும். கொடுக்கல் வாங்கல் சிறப்பாக இருக்கும். பூமியில் விளையும் பொருள்களால் அதிகமான லாபங்கள் வந்து சேரும். கால்நடைகளால் அனுகூலமான பலன்கள் உண்டு. கேட்டவுடன் உங்களுக்கு தன உதவி என்று கிடைக்கும். நீண்ட நாளாக பூமி வாங்க வேண்டும், வீடு வாங்க வேண்டும், சொத்து வாங்க வேண்டும் என்று நினைப்பவர்களுக்கு இன்று சாதகமான பலன் கிடைக்கும். நண்பர்களுடன் இனிய பயணம் மேற்கொள்வீர்கள். கூட்டு முயற்சிகள் புது முயற்சிகள் யாவும் வெற்றியாகும். இன்று கணவன் மனைவியிடையே அன்பு மேலோங்கும். பிள்ளைகளுடன் இனிய பயணங்கள் மேற்கொள்வீர்கள். குடும்பத்தில் இன்று உங்களுக்கு மதிப்பும் மரியாதையும் கூடும். இன்று உங்களுக்கு மனமகிழ்ச்சி கிடைக்கும் நாளாக இருக்கும். கும்பராசி அன்பர்களே, உங்களது ராசிக்கு 3ஆம் இடத்திலும் 4ஆம் இடத்திலும் சந்திரனின் சஞ்சாரம் உள்ளதால் இன்று சகோதரர் வழி உங்களுக்கு அனுகூலமான பலன்களும் கிடைக்கும். காலை 8 மணி 14 நிமிடங்களுக்கு மேல் 3ஆம் இடத்தில் இருக்கும் சந்திரன் 4ஆம் இடத்திற்கு பிரவேசிப்பதால் தாயார் வழி உங்களுக்கு அனுகூலமான பலன்களும் கிடைக்கும். குருச்சந்திர யோகம் உங்களுக்கு உண்டாகும். எதிர்பார்த்த உதவிகள் உங்களுக்கு தானாகவே வந்து சேரும். கால்நடைகளால் அனுகூலமான பலன்கள் உண்டாகும். கட்டடப் பணிகள் சம்பந்தமாக, கலைத்துறை சம்பந்தமாக புதிய வாய்ப்புகள் உருவாகும். திடீர் பயணங்களால் நீங்கள் எதிர்பார்த்த தனவரவு உண்டாகும். தொழிலில் புதிய வாய்ப்புகளும் வந்து சேரும். நீண்ட காலமாக காத்திருந்த சுப செய்தி உங்களுக்கு வரும். எதிர்பார்த்த தன உதவியும் உங்களுக்கு கிடைக்கும். தொழிலில் தன வளர்ச்சி அதிகமாகும். விளைபொருள்களால் அதிகமான லாபம் கிடைக்கும். நீங்கள் எதிர்பார்த்த நபர் இன்று உங்களை சந்திப்பதன் மூலம் நீங்கள் ஆசைப்பட்ட பொருள் உங்களுக்கு கிடைக்கும். பெண்களால் ஆதாயம் உண்டாகும். தாய் வழி உறவால் நீங்கள் எதிர்பார்த்த பலனையும் பெறுவீர்கள். பூமி சொத்து உங்களது கைக்கு வரும். மனைவியின் சொத்தும் ஒரு சிலருக்கு கைவரும்.
ஒரு சிலருக்கு பயணங்களால் பெண்களின் ஆதரவு உண்டாகும். பெண்கள் வழி உங்களுக்கு இன்று மனமகிழ்ச்சி கிடைக்கும். குடும்பத்தில் ஒருவருக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும். கேஸ் வழக்குகளும் சாதகமான பலனை தரும். தொழிலில் தன வளர்ச்சி அதிகமாகவும் இருக்கும். வாகன தொழிலையே கொண்டவர்களுக்கும் வாகனத்தையே நம்பி இருப்பவர்களுக்கும் இந்த தன வளர்ச்சி அதிகமாகும். உணவுப் பொருள்களால் அதிகமான லாபம் கிடைக்கும். கணவன் மனைவியிடையே அன்பு மேலோங்கும். இன்று மிகவும் சிறப்பு வாய்ந்த நாளாக உங்களுக்கு அமையும். மீனராசி அன்பர்களே, உங்களது ராசிக்கு 2ஆம் இடத்திலும் 3ஆம் இடத்திலும் சந்திரனின் சஞ்சாரம், 4ஆம் இடத்தில் செவ்வாய். தாயார் வழி நீங்கள் எதிர்பார்த்த உதவி இன்று உங்களுக்கு கைவரும். நீண்ட நாளாக தாயார் வழி உறவால் சற்றே மனக்குழப்பம் அடைந்திருப்பீர்கள். அது இன்று சாதகமான பலனை தரும். நீண்ட காலமாக தள்ளிப்போன கேஸ் வழக்குகள் இன்று புதிய முறையில் உங்களுக்கு ஒன்று சட்டத்துறையில் உள்ள வக்கீலை மாற்றக்கூடிய சூழல் உருவாகும். அவர்களால் ஏற்பட்ட பாதிப்புகள் குறையும். புதிய வக்கீல் முகாம் உங்களுக்கு இன்று அனுகூலமான பலன்கள் கிடைக்கும். பூமி சம்பந்தமான தர்க்கங்கள், பிரச்சனைகள், கலகங்கள், தாய்மாமன் உறவு முறையில் இருந்து வந்த விரிசல்கள், அவர்களால் ஏற்பட்ட பிரச்சனைகள், மனைவி வழி ஏற்பட்ட பிரச்சனைகள், இவையெல்லாம் இன்று உங்களுக்கு பெரியோர்கள் முன்னின்று சாதகமான பலன் கிடைக்குமாறு செய்வார்கள். அதனால் உங்களுக்கு குடும்பத்தில் நிம்மதி பிறக்கும். இன்று கடன் உதவி கிடைக்கும். ஏற்கனவே அதிகமான கடனால் சிரமப்பட்டு கொண்டிருக்கும் உங்களுக்கு அது தீர்ப்பதற்காக புதிய கடன்கள் வாங்க வேண்டிய சூழலும் உருவாகும். ஒரு சிலருக்கு வெளிநாட்டில் மருத்துவ படிப்பு படிப்பதற்கான உதவியும் கிடைக்கும். அதிகமான மதிப்பெண் பெற்றதால் உங்களுக்கு பிறரின் உதவியுடன் உங்களுக்கு அல்லது அரசு வழியுடன் எதிர்பார்த்த பலன் உங்களுக்கு உண்டாகும். மருத்துவத்துறையில் படிப்பதற்காக வெளிநாடு செல்லும் வாய்ப்புகளும் வந்து சேரும். நீண்ட காலமாக எதிர்பார்த்த உதவி உங்களுக்கு கிடைக்கும். நீண்ட காலமாக வராமல் இருந்த பணமும் உங்களுக்கு வந்து சேரும். பெண்களுக்கு மிகவும் சிறப்பு வாய்ந்த நாளாக இருக்கும். பெண்களுக்கு இந்த ஆடை ஆபரண சேர்க்கைகள் உண்டாகும். தாயார் வழி அல்லது தாய்மாமன் உறவு வழி இன்று உங்களுக்கு சுபபலன்கள் உண்டாகும். குடும்பத்தில் சுப பேச்சுவார்த்தைகள் உண்டாகும். காணாமல் போன பொருள் அல்லது மறைந்த பொருள்கள் உங்களுக்கு இன்று கிடைக்கும் விதமாக செய்திகள் வந்து சேரும். வயிற்று உபாதைகள் சற்று அலட்டும். பெரியவர்களுக்கு இன்று மருத்துவ உதவி தேவைப்படும். பூமி சம்பந்தமாக தொடர்புகள் உண்டாகும். புதிய தொழிலில் கால் பதிப்பீர்கள். அரசு தொழில் செய்பவர்களுக்கெல்லாம் இன்று சாதகமான பலன்கள் உண்டாகும். அரசு வழி ஆதாயம் பெறுவீர்கள். அரசியலில் இன்று உங்களுக்கு மதிப்புகள் அதிகமாகும். கொடுத்த வாக்கை நிறைவேற்றுவீர்கள். இன்று உங்களுக்கு அனைத்தும் வெற்றி பெறும் விதமாக போட்டி பந்தயங்களில் வெற்றி பெறுவீர்கள். கல்வியில் இருந்து வந்த தடைகள் விலகும். ஒரு சிலருக்கு இன்று புதிய தொழில் வாய்ப்புகள் வந்து சேரும். கூட்டு முயற்சிகளால் ஏற்பட்ட சிறு சிறு பிரச்சனைகள் விலகும். குடும்பத்துடன் இனிய பயணங்கள் மேற்கொள்வீர்கள். பிள்ளைகளுக்காக இன்று விலையுயர்ந்த பொருள்கள் வாங்கி கொடுப்பீர்கள். மனைவியால் ஏற்பட்ட பிரச்சனைகள் விலகும். நீண்ட காலமாக காத்திருந்த இனிய செய்தியும் உங்களுக்கு வரும். திருமண தடை அகலும். பிள்ளைகளால் மனமகிழ்ச்சி கிடைக்கும். சகோதர வழியில் அனுகூலமான பலன்கள் உண்டாகும். அனைத்தையும் முன்னின்று இன்று சிறப்பாக செய்து முடிப்பீர்கள். அலுவலக பணிச்சுமை சற்று குறையும். மேலதிகாரிகளின் பாராட்டை பெறுவீர்கள். எதிர்பார்த்த தொழில் வாய்ப்புடன் புதிய தொழிலும் உங்களுக்கு வந்து சேரும். புதிய தொழில் தொடங்க ஆசைப்படுவீர்கள். திடீர் சொத்து வாங்க ஆசைகள் உண்டாகும். எடுத்த காரியம் இன்று சுபமாகும். கொடுக்கல் வாங்கல் சிறப்பாக இருக்கும். வரவேண்டிய பணம் கைக்கு வந்து சேரும். தொழில் நிமித்தம் அதிகமான வளர்ச்சி உண்டாகும். மருத்துவத்துறையில் சாதிப்பீர்கள். மருத்துவ சம்பந்தமான படிப்பு உங்களுக்கு கை கொடுக்கும். ஒரு சிலருக்கு அயல்நாட்டு உதவி உண்டாகும். ஒரு சிலருக்கு அயல்நாட்டிலிருந்து உறவினர் வருகை உண்டாகும். குடும்பத்தில் உறவினர் வருகையால் சுப பேச்சுவார்த்தைகள் குடும்பத்தில் உண்டாகும்.
ஒரு சிலருக்கு காதல் திருமணம் கைகூடும். ஒரு சிலருக்கு நினைத்த பதவி கைகூடும். ஒரு சிலருக்கு இடம் மாற்றம், தொழில் மாற்றம் உண்டாகும். தொழிலில் போட்டி மனப்பான்மை குறையும். குடும்பத்தில் தனவரவு அதிகமாக இருக்கும். பிள்ளைகளால் மகிழ்ச்சி உண்டாகும். கணவன் மனைவி இடையே இன்று ஒற்றுமை அதிகமாகும். சீருடை அணிந்தவர்களுக்கு சிறப்பான நாளாக இருக்கும். இன்று மனமகிழ்ச்சி நிறையும் நாளாக உங்களுக்கு அமையும். இன்றைய நாள் இனிமையான நாளாக அமையட்டும். இறைவனின் அருளால் அனைவரது இல்லத்திலும் சர்வ ஐஸ்வர்யங்களும் நிறையட்டும். எனக்கு நீங்கள் அளித்து வந்து கொண்டிருக்கும் ஆதரவிற்கு மிக்க மிக்க நன்றி அன்பர்களே. மீண்டும் நாளை ஆன்மீக பதிவில் சந்திப்போம். மிக்க நன்றி அன்பர்களே.